வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. மாத இறுதியிலிருந்து வெப்பசலன இடிமழை பொழிவு தொடங்குவது உறுதி. மாத இறுதி நாட்களாம் 30, 31 இருந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்கி ஆகஸ்ட் 1 நல்லா கேட்டுங்க, ஆகஸ்ட் 1 10 வரை ஆடிப்பெருக்கு தினத்திலும் அதனை ஒட்டியுள்ள அதற்கு பிறகு உள்ள நாட்களிலும் தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகாவில் வலுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வெப்பசலன மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை காற்று சுழற்சி காரணமாகவும் பலத்த மழை இருக்கும். கண்டிப்பாக இது இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தாது. வெயில் என்பதன் காரணமாக மழை பெய்யாது என்ற அவநம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். படிப்படியாக வெப்பம் விலகி 2 நாட்களில் முற்றிலும் விலகி மாத இறுதியிலிருந்து தொடங்கக்கூடிய வெப்பசலன இடிமழை பிடிப்பை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பிடிப்பும் உறுதியாக தொடங்கும். ஏன் தொடங்குவதில் தாமதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 25, 26 வெப்பசலன இடிமழை பிடிப்பு கொஞ்சம் தொடங்கலானோ இன்றைக்கு கூட தொடங்கி தான் இருக்கு. கடலூர் மாவட்டத்திலையும் திருவள்ளூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள சென்னைக்கு வடக்கையும் அங்கங்கே மழை இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் பரவலாக பெரும்பரப்பில் மழை இல்லை. ஆனால் இதற்கு காரணம் என்னன்னா, ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக தற்பொழுது மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது டிப்ரெஷனா உருவெடுத்திருக்கு. இது நாளைய மறுநாள் 28 தான் இது ஒடிசா மேற்கு வங்கத்தை கடக்க இருக்கு. அது வரைக்கும் ஒடிசா கரையோரத்திலேயே வடக்கு ஒரிசா பாலாசூர் அருகேயே நீடித்து கொண்டே இருக்கும். பாலாசூர் கொல்கத்தா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்து கொல்கத்தாவிற்கு காற்றுடன் கூடிய மழைப்பிடிப்பையும் கொல்கத்தாவிற்கு வெள்ள பாதிப்பையும் மேற்கு வங்கம், அதாவது மேற்கு வங்க மாநிலத்தின் பெரும்பகுதிக்கும் ஒடிசாவின் வடக்கு பகுதிக்கும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு பிறகு அப்படியே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டு பிறகு அப்படியே மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். அது 28 கரையை கடக்க தொடங்கும் பொழுது வெப்பசலன இடிமழை பிடிப்பு தொடங்கும். 29 உள்ளே நுழையும் பொழுது கொஞ்சம் தீவிரமடையும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு பரப்பிலே. 30 அது மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்துல மகாராஷ்டிராவின் வடக்கு ஓரமாக மத்திய பிரதேசத்தை மையமாக வைத்து பயணிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு பரப்பில் கூடும். காரணம் என்னன்னா, நேரடியாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு தெற்கு தென்கிழக்கு காற்று சந்திப்பை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தும்னு ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கும். ஆக இது கரை கடப்பதில் தாமதம் தீவிரம் அடைந்திருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் மழைப்பொழிவு, அதாவது கரை கடப்பதில் தாமதம் என்பதனால மழைப்பொழிவில் தாமதம் தவிர விலகவில்லை. உறுதியாக மழை உண்டு. இந்த மாதம் 30, 31 வெப்பசலன இடிமழை பிடிப்பு தொடங்கி ஆகஸ்ட் 1 10 வரை தென்மேற்கு பருவமழையும் வலுவடையும். அப்ப நிகழ்வு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல அடுத்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதற்கு சென்றுவிடும். மீண்டும் குஜராத்திற்கு வெள்ளம் காத்திருக்கு, ராஜஸ்தானுக்கும் அதே போல இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மீண்டும் வெள்ளம் காத்திருக்கிறது. ஆக தற்பொழுது குஜராத்திற்கு 3வது வெள்ளப்பெருக்கு, ஏற்கனவே சூரத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது, அடுத்தது அகமதாபாத் உள்ளிட்ட தலைநகர் பகுதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அடுத்தது வரப்போகிற வெள்ளப்பெருக்கு என்பது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்திற்கு இணைந்த வெள்ளப்பெருக்கு. அந்த நேரத்தில் காற்று 2ஆக பிரிந்து, அதாவது வடகிழக்காக பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று அரபிக்கடலை 2ஆக பிரிந்து கேரள கடற்கரையில் நுழைந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் நுழைந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு கொடுக்க போகிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 1 10 வரை இடைப்பட்ட மத்திய நாட்களாம் 3, 4, 5 தேதிகளில் வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. கண்டிப்பா வயநாடுல நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய அளவில் அச்சுறுத்தல் காணப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. வால்பாறை, நீலகிரி பகுதிகளிலும் மழை இருக்கும். அறவே இல்லாத மழை வால்பாறையில ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தினசரி கிடைக்கும். அதே போல அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினசரி ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கிடைப்பதற்கு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வாய்ப்பு இருக்கு. பிற கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் அப்படியே நெகமம் வரைக்கும் சாரல் எட்டும். முதல் வாரத்தில் தொடர்ந்து சாரல் எட்டும். நெகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கபாளையத்திற்கெல்லாம்
செட்டிப்பாளையம் மற்றும் அப்படியே சாரல் உள்ளே வரும், நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த காற்றாக இருக்கு. பிறகு வெப்பசலன இடி மழைப்பொழிவு எங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மணப்பாறைக்கு தாண்டி திருச்சி மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து தொடங்கி மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், அதே போல இந்த பக்கம் கோயம்புத்தூர் வடக்கும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் மழை உண்டு. ஆனால் பாலக்காட்டு கணவாய்க்கு சாரல், கோயம்புத்தூர் மாநகரம் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையும், ஈரோடு மாவட்டத்திற்கும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். கிழக்கே போக போக மழைப்பொழிவோட அளவு கூடும். காரணம் என்னன்னா மெல்ல நகரும் காற்றாக இருக்கும். அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் நிகழ்வு நுழைந்து செயலிழக்கும் என்பதனால வலுவான நிகழ்வு எதுவும் வங்கக்கடல்ல இல்லாத காரணத்தினாலே கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மெல்ல நகரும் காற்றாக இருக்கும். மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய எதிர்க்கும் காற்று மெல்ல நகரும் காற்றாக இருக்கும் என்பதனால கடற்கரையோரத்தில் இரு காற்று இணைவை ஏற்படுத்தி அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், நாமக்கல், அப்படியே தெற்கே பார்த்து உள்ளே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மற்றும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு. ஆக படிப்படியாக தான் மழை அதிகரிக்கும். எடுத்த எடுப்பிலேயே கொட்டிடாது. 1ஆம் தேதியை விட 2ஆம் தேதி கூடும், 2ஆம் தேதியை விட 3ஆம் தேதி கூடும். கண்டிப்பா 3, 4, 5 தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கிறது. வரக்கூடிய 10ஆம் தேதி வரை இந்த மழை இருக்கும் என்று, ஆகஸ்ட் 10 வரை இருக்கும்னு ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு 4 நாள் இடைவெளி கொடுக்கும்னு அது அப்பவே சொல்லியிருக்கோம். கடந்த ஜூன் மாத தென்மேற்கு பருவமழை நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் 10 15 வரை ஒரு இடைவெளி கிடைக்கும்னு. அந்த இடைவெளி உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 15 அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடல்ல ஆந்திர பிரதேசம், ஒடிசா கரையோரத்துக்கு வரும். செப்டம்பர் மாதம் எல்லா நிகழ்வுமே ஆந்திர பிரதேசத்திற்கும், அக்டோபர் மாதம் முதல் 15 நாள் இருக்கக்கூடிய முன் 15 நாள் நிகழ்வு எல்லாமே மத்திய ஆந்திர பிரதேச, தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் வரும். கண்டிப்பா ஆகஸ்ட் 1 10 வரை நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். வெப்பசலன இடி மழைப்பொழிவும் இருக்கும். தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஒரு 5 நாள் இடைவெளி கிடைக்கும் போது கொஞ்சம் வெயில் அதிகரிக்க போல் காணப்பட்டு மீண்டும் ஒரு எல்னினோ அச்சுறுத்தல் நினைவுக்கு வரும். எல்னினோ குறித்து தூக்கி எறிஞ்சிருங்க. தயவு செய்து 2026 எல்னினோவை மனசுல வைக்கவே வைக்காதீங்க. கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்னினோ என்றார்கள், எல்னினோவெல்லாம் பொய்த்து போய்விட்டது, வானிலை கணிப்பில் தவறோ. இன்னும் சில ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தி வரல, வட மாநிலங்களுக்கு எல்லாம் நல்ல செய்தி வந்திருக்கு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தி வரலன்னு இருக்காங்க. நல்ல செய்தியை நம்ம ஜனவரி மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 8 மாதமா 7 மாதமா சொல்லிட்டு இருக்கோம். நல்ல செய்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்னினோ குறித்து மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எல்னினோ என்பது 2026 தமிழ்நாட்டிற்கு எந்தவித மழைப்பிடிப்பு பாதிப்பையும் பற்றாக்குறையும் வறட்சியும் எதுவும் கொடுக்காது, மழைப்பிடிப்பு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கோம். கண்டிப்பா ஆகஸ்ட் 1 10 வரை நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும். ஒரு 4 நாள் இடைவெளி கொடுத்த பிறகு ஆகஸ்ட் 15 மீண்டும் அடுத்த நிகழ்வால் பிக்கப் ஆகும். 18, 19, 20 மாத இறுதியெல்லாம் பலத்த மழை இருக்கு. செப்டம்பர் அதை விட கூடுதல் மழை இருக்கு. அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற வலுத்த தென்மேற்கு பருவமழை நிகழ்வு ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டை ஒட்டி அமையும். வலுவான மழைப்பிடிப்பு இருக்கும். நிகழ்வு எல்லாம் காற்று குவிதல் எல்லாமே கர்நாடகா, கேரளாவில் அமைந்து கேரளாவிற்கு வெள்ள பாதிப்பை கூட செப்டம்பர், அக்டோபர்ல ஏற்படுத்தலாம். ஆகவே இவையெல்லாம் திரும்ப சொல்றோம். ஆகவே இதெல்லாம் எதற்குன்னா எல்னினோ குறித்த அச்சத்தை மனதில் இருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். 2027 மே மாதம் என்ன கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம் வடகிழக்கு பருவமழை வெள்ள பாதிப்பு இருக்கிற இந்த வருஷம். கண்டிப்பா அதுக்கான மழைப்பொழிவை நீங்கள் சேமிக்க வேண்டும். கடலுக்கு அதிகம் எல்லாத்தையும் திறந்து விட்டுறாம ஏரி குளங்களை தேக்க வேண்டும், கரைகளை பலப்படுத்த வேண்டும், அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், புதிய ஏரிகள், குளங்கள், பண்ணை குட்டைகள் அமைக்க வேண்டும் என்றுதான் சொல்லிட்டே இருக்கோம். ஆகவே அந்த வடகிழக்கு பருவமழையில அதிக மழை இருக்கு. கண்டிப்பா எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குங்க. எல்லா மாவட்டங்களுக்கு எங்களுக்கு உண்டான்னு கேட்காதீங்க. எல்லா மாவட்டங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கு இருக்கு. நம்பர் 1 இடம் இலங்கையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். இலங்கைக்கு அதிக மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம். தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா. வட தமிழ்நாட்டுக்கு இருக்கும். வட தமிழ்நாட்டுக்கு இருக்கும் சாதாரண வெள்ளமே வட தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அதை விட கூடுதல் மழை டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் இருக்கு. வடகிழக்கு பருவமழை காலம் அதுக்கு முன்னாடியே செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்கு. வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர் காலத்துல மழை நாட்கள்ல பெய்யக்கூடிய அந்த மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும். ஆகவே வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருக்கணும். மழை தூறல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் போகாமல்
தொடர்ந்து வானிலை அறிக்கைக்குள்ள இருந்து இணைந்திருந்து கேட்கணும். நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா அப்பதான் புதுசா முதல்ல இருந்து கேட்கறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து வானிலை அறிக்கையை தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லினோ அச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இருங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.